ரோகிணி சிட்டிக்கிட்ட பணம் வாங்கின விஷயத்த விஜயா கேள்விப்படுறாங்க. விஜயா பயங்கர கோபத்தோட ரோகிணியை வந்து, என்ன நீ சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைத்த அது வந்து அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் மனோஜ் உள்ளே வராரு. இல்லைம்மா நான் விசாரிச்சிட்டேன், அவள் பணம் கொஞ்சம் தான் இதை வாங்கியிருக்கிறா, அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் இங்கே சமாளிக்கிறாரு. ஏண்டா உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்கிற, அவள் பேச மாட்டாளா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லைம்மா ஏற்கனவே பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டுருக்குது, இப்போ இது வேறு புது பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு மனோஜ் சமாளிக்கிறாரு. வர வர உன் பொண்டாட்டி நிறைய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. உன்கிட்டையும் நிறைய விஷயத்த மறைக்கிறா, இன்னும் என்னென்னலாம் மறைச்சிட்ருக்கா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போகிறாங்க. நம்ம சிட்டிக்கிட்ட பணம் வாங்கின விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? எல்லாம் அந்த முத்துவால் வந்தது. இந்த முத்து நம்ம விஷயத்தில் தேவையில்லாமல் தள்ளிவிடுறான். இது எல்லாத்துக்கும் சீக்கிரமாகவே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு ரோஹிணி யோசிச்சுட்ருக்காங்க.